நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக மாவட்ட செயலாளர்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் ராஜா வழங்கிட கேட்கலாம். ராஜா, வணக்கம். ஏற்கனவே இந்த ஆலோசனை ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களிடமும் தனித்தனியாக நடத்தப்படும் என கூறியிருந்த நிலையில் இந்த ஆலோசனையில் தற்போது யார் யாரெல்லாம் பங்கேற்று இருக்கிறார்கள், இது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க ராஜா. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று காலை அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் முழுவதுமாக தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. தேர்தலுக்கு எவ்வாறெல்லாம் நாடாளுமன்றத்திற்கு தேர்தலுக்கு தயாராக வேண்டுமென பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்களுக்கு சில அறிவுறுத்தல்களை கொடுத்தார். இந்த நிலையில் அதிமுகவின் சார்பாக வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் தொடர்பாகவும் பேசப்பட்டது. அதாவது அந்த ஒவ்வொரு தொகுதி வாரியாக யாரெல்லாம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புகிறார்கள் என்ற அதற்கான அந்த பட்டியலை பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்களிடம் கேட்டுள்ளார். பல மாவட்ட செயலாளர்கள் அந்த பட்டியலை ஏற்கனவே கொடுத்துள்ளனர். இந்த நிலையில் தற்பொழுது திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய இல்லம் அமைந்துள்ள பசுமொழி சாலையில் தற்போது ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது அந்த ஆலோசனை கூட்டம் இந்த தேர்தல் தொடர்பாக தான், இந்த வேட்பாளர் அந்த மாவட்ட வேட்பாளர் பட்டியல் தொடர்பாக தான் இந்த ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்று வருவதாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதில் காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை, கன்னியாகுமரி, கடலூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், விருதுநகர் ஆகிய மாவட்ட செயலாளர்கள் இந்த கூட்டத்தில் தனித்தனியாக சந்தித்து வருகின்றனர். திரு எடப்பாடி பழனிசாமி சந்தித்து இந்த தேர்தல் தொடர்பாக ஆலோசனை நடத்திவிட்டு அந்தந்த மாவட்டத்தில் யார் யாரெல்லாம் வேட்பாளராக நிறுத்தலாம் என்ற அந்த பட்டியலை கொடுத்து வருகின்றனர். இந்த கூட்டம் இந்த மாவட்ட செயலாளர் தனித்தனியாக தான் அதிமுக பொதுச் செயலாளர் சந்திக்கிறார். அதன் பிறகு புதுச்சேரி மாநில செயலாளர் திரு அன்பழகன் ஆகியோரும் அவரும் ஒரு தொகுதி நாடாளுமன்ற தொகுதி புதுச்சேரியில் உள்ளது. அந்த தொகுதியில் யாரை வேட்பாளராக நிறுத்தலாம் என்பது குறித்த அந்த பட்டியலையும் அவர் கொடுத்து வருகிறார். இந்த கூட்டம் கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக நடைபெற்று வருகிறது. 10 மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் ஒரு மாவட்டம் என்று இருக்கும்போது அதிமுகவின் சார்பாக 4 - 5 பிரிக்கப்பட்டிருக்கும். சென்னை போன்ற பெருநகரங்களில் 8 ஆகவும், மற்ற நகரங்களில் 4, 5 என பிரிக்கப்பட்டிருக்கும். ஆகையால் அத்தனை மாவட்ட செயலாளரும் தனித்தனியாக மாவட்ட வாரியாக அவரை சந்தித்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாகவும் இந்த தேர்தலில் யாரை போட்டியிட வைக்கலாம், அதிமுகவின் சார்பாக யாரை இந்த தேர்தலில் நிறுத்தலாம் என்ற அந்த பட்டியலை தற்போது அளித்து வருகின்றனர். இந்த கூட்டம் தனித்தனி மாவட்ட செயலாளர் தனித்தனியாக மாவட்ட வாரியாக அழைத்து திரு எடப்பாடி பழனிசாமி தற்போது ஆலோசித்து வருகிறார். முழு விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.